ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பல வாரங்களுக்கு முன்னாடி சுமதிஸ் கிச்சனோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி சுமதிஸ் கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ பார்ட் 1 பார்க்க போகிறீங்க. வாங்க சுமதிஸ் கிச்சனுக்குள்ளார போகலாம். வாங்க, ஒரு வழியாக கிச்சனை ஒதுங்க வச்சுட்டேன். ஆக்சுவலாக இது ஒரு நாள் சண்டே அன்னைக்கு மத்தியானம் ஆயிடுச்சுங்க. இப்போ யூஸ்வலாக சண்டே அன்னைக்கு நைட் எவ்ரிடே நைட் நான் ஒரு பேசிக் க்ளீனிங் செஞ்சுட்டு தான் நைட்டு படுப்பேன். சண்டே இன்னும் கொஞ்சம் தரோவாக நல்லாவே க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா ஏதாவது திடீர்னு எதிர்பாராத கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா கிச்சனை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு படுத்து விளையாட்டு எங்கேயாவது வெளில போகிறோம், நேரம் இருக்காதுன்னு. வாங்க இப்போ சுமதிஸ் கிச்சனுக்குள்ளார போகலாம். இது நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேங்க. இது டெம்ப்ரரியாக உள்ளவங்களுக்கு, பேச்சுலர்ஸுக்கு இல்லை டெம்ப்ரரி அக்காமடேஷன் உள்ளவங்களுக்கு எப்படி கிச்சனை ஒதுங்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மாறுபட்ட வீடியோ தாங்க இது கிச்சன் ஆர்கனைசேஷன். இது பர்மனெண்ட்டாக உள்ளவங்களுக்கு இது சரி வருமானு தெரியல. ஏன்னா அது டெம்ப்ரரி ஸ்டோரேஜ், அதுமாதிரி கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் ரொம்பலாம் நான் பார்த்து வைக்கல. அதனால் ஒரு சாதாரணமான ஒரு எளிமையான ஒரு கிச்சன் அரேஞ்ச்மெண்ட்டு தான் ஆர்கனைசேஷன். இதுதான் ஓவரால் லுக். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பின்னாடி பேக்யார்டு, இது சாரிங்க சர்வீஸ் யார்டு, அது லாண்ட்ரி ஏரியா. இதுதான் ஓவரால் வியூ. ஸோ நுழைஞ்ச உடனே இங்கே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மத்தியானம் 1:15 இன்றைக்கி எனக்கு சமைக்கிற வேலையில் வெளியில் போகிறோம். அதனால் எனக்கு இந்த கிச்சன் நைட் ஒதுங்க வச்சதை உங்களுக்கு நீட்டாக காமிக்க முடியுது. பக்கத்துலேயே ஒரு ரேடியோ இருக்குங்க. இங்கே சிங்கப்பூரில் ஒலி 96.8ன்னு ரேடியோ, ஒரே ரேடியோ, தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். ரொம்ப சூப்பராக, நான் ரொம்ப இந்த ஊரில் பிடிச்சது அப்படின்னு கேட்டால் அந்த ஒலி 96.8ன்னு சொல்லுவேன். அவ்வளோ நல்லா இருக்குங்க. அது இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்லலாம். எப்போவுமே நான் கிச்சனில் இருந்தேன்னா அது ரேடியோ ஓடிக்கிட்டே இருக்கும். நானும் அதுவும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நல்ல தகவலும் பாட்டும் நிறைய நல்லா இருக்கும். அப்புறம் ஃப்ரிட்ஜில் சிம்பிள் ஃப்ரிட்ஜ் தாங்க இது. ஸோ 2 டோர் மேலே ஃப்ரீஸு, கீழே இந்த ஃப்ரிட்ஜு உள்ளெல்லாம் நான் இப்போ காட்டலை. அது இன்னொரு தடவை முடிஞ்சாக்க செய்கிறேங்க. இங்கே ஃப்ரிட்ஜு மேலே என் பொண்ணோட தேவையானதெல்லாம் இங்கே ஸ்கூல் சம்மந்தப்பட்டதெல்லாம் இந்த மாதிரி நான் ஃப்ரிட்ஜு மேலே வச்சுருப்பேன். அதுமாதிரி இந்த வருஷத்துக்கான கேலண்டர். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃப், இங்கே நான் வச்சுருக்கேன். இந்த ஷெல்ஃப் 4 டயர் உள்ளது. இதில் எதுவுமே நீங்கள் காலியாக இருக்குதுன்னு பார்க்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது அப்பப்போ ஏதாவது நம்ம டக்குன்னு வாங்கிட்டு வரோம், ஸ்நாக்ஸ் இல்லாட்டி ஏதோ ஒன்று டக்குன்னு வச்சுட்டு காலியாது. இப்போ பாருங்கள், இங்கே ப்ரெட் வச்சுருக்கேன். ப்ரெட்டெல்லாம் டக்குன்னு ஒரு 4 நாளில் சரியாக போயிடும். அதனால் அந்த மாதிரி உள்ள சாமான்லாம் வச்சுட்டு அது காலியாகிறதுக்காக இந்த இடம் ஒரு எம்டியாகவே எப்போவுமே வச்சுருப்பேன். மேல் இதில் பார்த்தீங்கன்னா விசிறி வச்சுருப்பேன். அது அந்த விசிறி நான் சைனாவில் வாங்கினது. அது ஒரு கிச்சனில் தேவைப்படும் போது யூஸ் பண்ணலான்னு வச்சுருக்கேன். அடுத்தது எம்டியாக இருக்குது. ப்ரெட்டு மட்டும்தான் வச்சுருக்கேன். அடுத்ததும் எம்டி. இங்கே சின்ன வெங்காயமும் பூண்டும் அடிக்கடி நான் சின்ன வெங்காயம் பொரியலுக்கெல்லாம் அதான் யூஸ் பண்ணுவேன். அதனால் அடிக்கடி தேவைப்படும். பூண்டு பின்னாடி இந்த மாதிரி பேப்பர் வச்சுருக்கேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மேடில் நான் செய்யும் போது பேப்பரை வச்சுட்டு தான் அது மேலே கட்டிங் போர்டெல்லாம் வச்சு நான் கட் பண்ணுவேன். அப்படியே பேப்பரோடையே தூக்கி போட ஈஸியாக இருக்கும். அது மாதிரி இந்த இடத்துல தோசைக்கல், அதாவது இங்கே 3 தோசைக்கல் வச்சுருக்கேங்க. இது ரொம்ப பெருசு. இது எங்கள் பெரியம்மா வாங்கி கொடுத்தாங்க. இது ரொம்ப நல்ல இரும்பு கல்லுங்க. இந்த இடம் தான் புதுசாக வாங்கிட்டு இருந்தேன். நல்ல ஹோட்டல் தோசை மாதிரி நல்ல பெருசாக சூப்பராக வருது. அப்புறம் இது ஆன்லைனில் நான் ஆர்டர் பண்ணது. சின்னது. இது அடை, சப்பாத்தி இந்த மாதிரிலாம் போடுறதுக்கு. நான்ஸ்டிக் இந்த மாதிரி முட்டை ஏதாவது நான்வெஜ் பண்ணுறதா இருந்தால் அதுக்காக நான்ஸ்டிக் வச்சுருக்கேன். அதுக்கு மூடி, இட்லி மூடி அது. அப்புறமா குட்டியாக ஒரு பாய் பக்கத்தில் வச்சுருக்கேன். ஏதாவது சட்டுன்னு கீழே உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி சான்ஸ் இருந்துச்சுன்னா பாய் வேணும்னு அது ஒரு பாய் வச்சுருக்கேன். இல்லாட்டி வேறு ஏதாவது அழுக்காகும்னு தோணுச்சுன்னா அதுக்காக பாய். அப்புறம் இங்கே ஒரு ஸ்டூல் பார்க்குறீங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சமையல் செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்ததுன்னா அப்போ உட்காரணும், டயர்டாக இருக்குது அப்படின்னா உட்காரத்துக்காக ஸ்டூலுங்க. அதேமாரி ஏதாவது மேலே ரேக்கெல்லாம் இங்கே நல்ல ஹைட்டில் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஏதாவது மேலே ஏறி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டூல் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இது ஒரு மேடைங்க இங்கே கீழே உள்ளது. இங்கே போட்டுக்குது கிரானைட் கல் தாங்க. இந்த இடத்துல வேறு எதுவுமே நான் வைக்கல. இது பார்த்திங்கன்னா ரைஸ் குக்கர் தான் இங்கே இருக்குது. நான் அந்த ரைஸ் குக்கரை அன்பாக்சிங்கில் காட்டிக்க பட்டர்ஃப்ளை இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு பார்த்தீங்கன்னா
இந்த மேடை எதுக்கு நான் இங்கே வச்சுருக்கேன்னா, இதுதான் என்னோட சர்வீஸ் ஏரியாங்க. ஆக்சுவலாக காய் கட் பண்ணுறது எது பண்ணுறதா இருந்தாலும் இங்கே தான் நான் கவுண்டர் டாப் அதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் ரைஸ் குக்கர் மட்டும்தான் இங்கே இருக்கும். மற்றபடி மிக்ஸி வேணும்னா மிக்ஸி இங்கே யூஸ் பண்ணிப்பேன், கிரைண்டர் யூஸ் பண்ணிப்பேன். அந்த மாதிரி என்ன வேணுமோ இங்கே பண்ணுறதுக்காக அது ஃப்ரீயாக விட்டுருப்பேன். இந்த சைடு வந்து சிங்கிள் ரேக் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் தான் மிக்சர் கிரைண்டர், காஃபி மேக்கர், மிக்சியோட ஜார் மட்டும்தான் இந்த ஃபஸ்ட் இதில் இருக்குது. இதில் வந்து கிரைண்டர் மட்டும் வச்சுருக்கேங்க. இது வேணுங்கும் போது மேலே எடுத்து வச்சு யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் காஞ்சாலும் உள்ளே வச்சுருவேன். இது வந்து டபுள் டோர் கேபினெட். இது இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எப்பயோ நம்ம ஹாட் பேக் வந்து யூஸ்வலாக ரைஸ் வந்து நான் மத்தியானம் இப்போ சீக்கிரம் வச்சுட்டு வேணும் அப்படின்னா கொஞ்சம் வார்ம் ஆகணுங்கன்னா ஹாட் பேக் யூஸ் பண்ணுறதுக்காக, இல்லாட்டி எதுக்கு தேவையோ ஹாட் பேக் அது. இது இந்த மாதிரி ஏதாவது ஃபில்டர் பண்ணுறதுக்கு, பாஸ்தாலாம் பண்ணால் ஃபில்டர் பண்ணுறதுக்காக. அப்புறம் இதெல்லாம் மூடி தட்டுங்க. இந்த மூடியெல்லாம் இதுக்காக மூடுறதுக்காக இந்த மூடி போடுற தட்டு. இது வந்து எக்ஸ்ட்ரா சாப்பாடு தட்டிங்க வச்சுருக்கேன். அப்புறம் உள்ளே வந்து டிஸ்போசபிள் கண்டெய்னர்ஸ், மைக்ரோவேவபிள் கண்டெய்னர்ஸ் கூட. அது இது தேவைப்பட்டால் மைக்ரோவேவ் நான் இங்கே வச்சுக்கலங்க. அது நல்ல விஷயம் நான் சொல்லணும். இங்கே வந்து மைக்ரோவேவே நான் வந்து பண்ணிட்டேன்னு சொல்லிடலாம். மைக்ரோவேவை நான் வாங்கலை. இது வந்து எதுக்காவது நம்ம வந்து சட்னி ஸ்டோர் பண்ணி வைக்க, அந்த மாதிரி சூடாக இல்லாத பதார்த்தங்களை வைக்கிறதுக்காக இதை நான் வச்சுருக்கேன். ஆனால் இதில் சூடு பண்ணவே மாட்டேன். அப்புறம் வந்து நம்ம பாரம்பரியமான காஃபி ஃபில்டருங்க, அது எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன். அப்புறமா தேங்காய் திருவுறது அது. அப்புறமா ஒரு எக்ஸ்ட்ரா பாட்டில். இது படிங்க, படி அது கல்யாணத்தப்போ கொடுக்கணுன்னு அம்மா செட்டாக கொடுத்தாங்கன்னு எனக்கு இதில் கணக்கு தெரியாதுங்க. படி கணக்கே எனக்கு தெரியாது. அது வேறு ஏதாவது மல்டி யூஸ் வச்சுருக்கேன். இது வந்து இங்கே ஒரு கடையில் இது ஒன்று வாங்கினேங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது இப்படி பண்ணிங்கன்னா இப்படி லாக் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெருசில் வருது. இல்லை இப்படி பண்ணிவிட்டு சின்னதாக வேணும்னா இப்படி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் சின்னதுன்னா நீங்கள் இப்படி லாக் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக தோசை தேய்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க, தோசைக்கல் தேய்க்கிறதுக்கு. அதுமாரி இது நம்ம தேய்ச்சிட்டு இப்படி நம்ம கிண்ணத்துக்குள்ளாரையும் இதை வச்சிடலாம். இந்த பாருங்கள், ட்ரிப் ஆகிற மாதிரி இதில் இருக்குது. ஸோ இது ஈஸியாக இருக்கும் நம்ம தோசைக்கல் தேய்க்கிறதுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், நான் டெம்பரரின்னு சொல்லியிருந்தது உங்களுக்கு தெரியும். இங்கே அரிசி வந்து இங்கே சாப்பாடு அரிசி இங்கே வச்சுருக்கேங்க, பையில் அப்படியே வச்சுருக்கேன். அப்புறமா அப்புறமா இது இட்லி அரிசி வச்சுருக்கேன். இது வந்து பாஸ்மதி ரைஸ். அப்புறம் இதில் வந்து கோதுமை மாவு, கடலை மாவு இதெல்லாம் உள்ளே போட்டு வச்சுருக்கேங்க. பின்னாடி வந்து எம்டியாக தான் இருக்குது. ஏதாவது அரிசி பேக்கெட் எக்ஸ்ட்ரா தீரப்போது வேணும் அப்படின்னா பின்னாடி ஸ்டாக் வைக்கிறதுக்காக இடம் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு கப் அளவுக்கு படி கணக்குங்க. அதனால் இதில் தான் அரிசியெல்லாம் நான் எப்போவும் யூஸ் பண்ணுறது. இங்கெல்லாம் ஹிஞ்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டோர் வந்து நீங்கள் இழுத்தி சாத்தணும்னு இல்லை, சும்மா இப்படி விட்டுட்டாலே தானாகவே க்ளோஸ் ஆகிடும். அந்த மாதிரி ஆட்டோ டோர் மாதிரி இது. அப்புறமா இந்த சைடு பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த ஃப்ராஸ்டட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதேமாரி கேபினெட்ஸும் பார்த்தீங்கன்னா இது சூஸ் பண்ணது இந்த மாதிரிங்க. இது இப்போ டே டைம்ஸ்னால உங்களுக்கு அவ்வளோவா தெரியல. இப்போ லைட் போட்டுருக்குது அங்கே பாருங்கள், ஸ்டார்ஸ் மாதிரி நல்லா மினுக்குது. நைட்டில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது நல்லா ஷைனிங் ஸ்டார்ஸ் மாதிரி, இது ரொம்ப நல்லா ஸ்டார்ஸ் மினுக்கிட்டு நல்லாயிருக்கும். இந்த சைடு அதேமாதிரி சிங்கிள் ஷெல்ஃபுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே எம்டியாக தான் இருக்குது, ஒன்றும் வைக்கல. இங்கே வந்து பையனோட ப்ரோட்டீன் பவுடர் அண்ட் இது மைலோன்ட்டு இங்கே ரொம்ப ஃபேமஸ்ங்க. சிங்கப்பூரில் வந்து ரொம்ப மைலோ தான் கிடைக்கும். நம்ம இந்தியாவில் வந்து இது பேன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து காலையில் டே டைம் காஃபிக்கு இங்கே பாருங்கள் மேலேருந்து எல்லாம் செட்டாக வச்சுருக்கேன். எடுத்தோமா இங்கே டக்குன்னு கலந்தோமான்னு ஈஸியாக எனக்கு இருக்கிற மாதிரி. இங்கே மேலே வந்து தேவையானது காஃபி பவுடர் தேவையான இது வந்து அவசரப்பட்ட மில்க் பவுடர், சத்து மாவு, இது வந்து பனவெல்லம் பவுடர் ஆக்குனது, அப்புறமா காஃபி பொடி, டீ தூள், இந்த மாதிரி அதுக்கு தேவையானது வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டபுள் டோருங்க. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து நிச்சயமாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு டெம்ப்ரரி ஒரு ஷெல்ஃபுன்னு நான் சொல்லலாம்.
பாக்ஸஸ் இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே என்கிட்ட ஏற்கனவே கொஞ்சம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ ஏதாவது எனக்கு கிடைக்கிறது இல்லாட்டி சிலது மட்டும் வாங்கிக்கிட்டேன். மற்றபடி இது எல்லாமே வந்து டெம்ப்ரரி கண்டெய்னர்ஸ் தான் சொல்லலாம். ரொம்பலாம் நான் இப்போ இதுக்குன்னு கிளாஸ் கண்டெய்னர்ஸில் வைக்கிறது ரொம்ப உகந்தது. பீங்கா அல்லது கிளாஸ் கண்டெய்னர்ஸில் நம்ம எல்லா ஸ்டோரேஜும் வைக்கிறது தான் ரொம்ப உகந்தது. ஆனால் இது டெம்ப்ரரின்னு சொன்னதுனால நான் அந்த மாதிரிலாம் தேடி போகாமல் இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நான் தூக்கி போட போகிறேன். அதனால தான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதில் முதல்ல பார்ப்போங்க. மேலே பார்த்தீங்கன்னா சல்லடை, மாவு சல்லடை, அப்புறமா டிஸ்போசபிள் பிளேட்ஸு, அப்புறமா அந்த மில்க் பவுடர் டின், அப்புறம் 3-in-1 காஃபின்னு சொல்லிட்டு இந்த ஊரில் இது ரொம்ப ஃபேமஸ் காஃபி மிக்ஸுங்க. இதில் வந்து மில்க் பவுடர், காஃபி பவுடர், சுகர் 3மே கலந்துருக்கும். இது அவசரத்துக்கு நம்ம போட முடியல அப்படின்னா டக்குன்னு சுடுதண்ணியில் வந்து கலக்கி குடிக்கிறது தான். அடுத்தது இந்த ஷெல்ஃபில் வத்தல் வச்சுருக்கேன். அப்புறமா இது வந்து இங்கே யோகர்ட் கப்ஸ் வந்து வருங்க. யோகர்ட், பிளெயின் யோகர்ட் வந்த புதுசில் தயிர் எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு உரக்கு ஊற்றுறதுக்கு. கடையில் வாங்கி அது உரக்கு ஊற்றுனா அவ்வளோ சரியாக வராது. அதனால் முதல்ல வந்து இந்த மாதிரி யோகர்ட் வாங்குற மாதிரி இருந்தது. அதனால் அந்த கப்ஸ்லலாம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் தானிய வகைகள், அதாவது பச்சை பட்டாணி, காராமணி, மொச்சை, அந்த மாதிரி ஒவ்வொன்றா இதில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா இங்கே வந்து இந்த 2 டப்பா இப்போ தான் வாங்கிக்கேங்க. இதில் வந்து கார்ன்ஃப்ளவரும் பேசன் ஃப்ளவரும் போடலான்னு இருக்கேன். அதுக்காக தான் இதை எடுத்து வச்சுருக்கேன். பின்னாடி வந்து அந்த டப்பா எம்டியாக இருக்குங்க. அதில் ஒன்றும் நான் வைக்கல இன்னும். அதுலேயும் பச்சை பட்டாணி இருக்குது. அது வந்து நெத்திலி கருவாடு. அப்புறமா அந்த பிளாக் சான்னு இந்த ஊரில் சொன்னேன். அது வந்து இந்த சம்பால் பண்ணும்போது அது யூஸ் பண்ணுறதுங்க. அப்போ இதில் கொட்டுறதுக்காக இந்த பேக்கெட்டை வச்சுருக்கேன். இது 2லேயும் கடலை மாவும் கார்ன்ஃப்ளவரும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து முக்கியமானதாங்க. அதாவது சேமியா, ரவை, அப்புறம் இது ஓட்ஸ், அப்புறமா இது வந்து பாஸ்தா செய்யறதுக்கு மக்ரோனி, இதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதெல்லாம் எப்பயாவது யூஸ் பண்ணுறதுங்க. பின்னாடி வந்து வினிகர், சோயா சாஸ், அப்புறமா பன்னீர், இது வந்து பட்டை பொடி, அப்புறம் இது வந்து கரீபியன் ஸ்பைஸ்ன்னு அது வச்சுருக்கேன். அப்புறமா இது வந்து காலையில் ஏதாவது சீரியல்ஸில் ஏதாவது போட்டு சாப்பிடுங்க. சியா சீட்ஸ் அண்ட் ஃப்ளாக் சீட்ஸ் வச்சுருக்கேன். இந்த டப்பா மறுபடியும் கசூரி மேத்தி போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பேக்கிங் சோடா, அப்புறமா இது பீனட் பட்டர். இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு எப்பயாச்சும் யூஸ் பண்ணுறது மட்டும் ஒரே பாக்ஸில் இப்படி போட்டு வச்சுருக்கேங்க. அதாவது இதில் வந்து வெல்லம், வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு, ஓமம், இந்த மாதிரியெல்லாம் சில இது எப்பயாச்சும் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அதனால இது வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு இப்படி உள்ளே வச்சுட்டேன். அப்புறம் இங்கே வந்து முந்திரி பருப்பு, நிலக்கடலை, அப்புறம் இதெல்லாம் மாவு. இந்த மாதிரி ஸ்டாண்ட் ஒன்று வாங்கிக்கோங்க. இது வந்து இப்போதைக்கு நான் ஒன்று தான் வச்சுருக்கேன். இது வெளில ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டாண்ட் வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி இங்கே இருக்கும். இங்கேயும் வச்சுருக்கேன் அதை. இது வந்து டபுள் லேயர் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கிடைக்கிது. இது வச்சுட்டிங்கன்னா மேலேயும் கீழே இந்த மாதிரி ஷெல்ஸில் வந்து உங்கள் சைஸ் வந்து நீங்கள் வந்து நல்லா ஆக்குபை பண்ணிக்கலாம். நிறையா ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து மாவெல்லாம் வச்சுருக்கேன். கொல்கட்டை மாவு, இது வந்து ராகி மாவு, மேலே வந்து இந்த நல்லா ஃப்ரை பண்ண சின்ன வெங்காயம், சோயா மீல் மேக்கர், மிளகா அப்படின்னு வச்சுருக்கேங்க. இதெல்லாம் எப்போயா யூஸ் பண்ணுறது தான் இந்த ஷெல்ஸில் வச்சுருக்கேன். அது மாதிரி இங்கே ஒரு கண்டெய்னருங்க. இதுவும் ரொம்ப அழகாக எனக்கு பிடிச்சி இது இங்கே வாங்கினேன் இப்போ வந்தபோது. இது பாருங்கள், காம்பேக்டாக இதில் இருக்கும். இதுலேயும் தேவையில்லை, எப்போயாச்சும் நம்ம யூஸ் பண்ணுறது தான் இதில் வச்சுருக்கேன். வர கொத்தமல்லி, அப்புறமா இது கஸ்டர்ட் பவுடர், அப்புறமா இது ஜிஞ்சர் பவுடர், இது அப்புறம் இது வந்து கலோஞ்சிம்பாங்க, அப்புறமா கருஞ்சீரகம். இந்த மாதிரி எப்பயோ யூஸ் பண்ணுறது தான் இதில் வச்சுருக்கேன். அதுங்க அதே மாதிரி ஓரத்தில் வந்து இந்த எறும்பு சாக்பீஸ் பவுடர் போட்டிருக்கேன். இங்கே வந்து ஒரு வகையான சின்ன சின்ன நம்ம ஊர் எறும்பு மாதிரி இருக்காதுங்க, ரொம்ப சின்ன சின்ன பொடிசாக ஒரு எறும்பு வருது. அதுக்காக எப்போவுமே இந்த மாதிரி நான் ஓரத்துலலாம் வந்து அந்த சாக்பீஸ் போட்டு வச்சுருக்கேன் எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு. இதுதாங்க இந்த ஷெல்ஃப் நீங்கள் பார்த்தது. இதுதான் மேலே உள்ள ஷெல்ஃப் காட்டிட்டேன். இது மேடை கீழே. இது ஆக்சுவலாக நான் முதல்ல வந்து மைக்ரோவேவனுக்காக தான் இந்த ஸ்பேஸை நான் இந்தமாதிரி பண்ணியிருந்தேன்.
ஆனால் பாருங்கள் மைக்ரோவேவே நான் வைக்கல, ஏன்னா புதுசாக வாங்க வேண்டாம், யூஸ் பண்ண வேண்டாம். நிறைய வீடியோஸில் நான் மைக்ரோவேவ் பற்றி சொல்லியிருக்கேன், நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு. அதனால் ரொம்ப சந்தோஷமாக எங்கள் ஃபேமிலியே எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க, மைக்ரோவேவ் வாங்கலை. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நான் கொத்தமல்லி வாங்கினா போடுறது, இப்போ கொத்தமல்லி இல்லை, அது போட்டு வைக்கிறதுக்காக இந்த டப்பா வச்சுருக்கேன். அப்புறமா அதே மாதிரி இந்த சொன்னேன் நான் அந்த அதே மாதிரி முக்வாஸ், இது வந்து பனாரசி பான் அந்த ஃப்ளேவர். இது எனக்காவது பிரியாணி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அதை சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். அப்போ லயன் டேட் சிறப்பு எறும்பு வரும்னு சொன்னேன்ல, அதுக்காக தண்ணியில் ஊற்றி வச்சுருக்கேங்க. இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் அப்பப்போ நான் எழுதி எதாவது ஒட்டணும், அந்தமாதிரி இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் அந்த மாதிரி தேவையில்லாத ஒன்று ரெண்டும் அதில் இருக்குங்க. அப்புறம் அதேமாதிரி பென் ஹோல்டர் இங்கே வச்சுருக்கேன், அவசரத்துக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா டக்குன்னு எழுதி அது ஸ்டிக்கி நோட் மாதிரி வச்சுக்கிறதுக்கு பென்னு இதெல்லாம் ரெடியாக அதுக்குள்ளார வச்சுருக்கேன். இது வந்து கேண்டில் வைக்கிறதுங்க. பொதுவாக வந்து ஈவினிங் அதாவது டிஃபன்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் வந்து சமையல் செஞ்சதுக்கப்புறம் இது நல்லா சென்டட் கேண்டில் வந்து இதில் ஏற்றி வச்சுருவேங்க. கிச்சன் வந்து நல்லா வாசனையாக நம்ம செஞ்சதெல்லாம் வாசனை இல்லாமல் நல்லா அந்த சமையல் செஞ்ச நாத்தம்லாம் இல்லாமல் நல்லா அந்த சென்டட் கேண்டில் ஏற்றுறோன்னா நல்லாயிருக்கும். இதில் ஏற்றி அந்த மாதிரி இப்படி வச்சுருவேன். இந்த மாதிரி அது ரிஃப்ளெக்ஷன் வந்து இதில் அழகாக இருக்கும். இதுதாங்க இந்த சைடு ஓவரால் இது. அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஃபேனுங்க, இது கிச்சனில் ரொம்ப மைல்டாக சுற்றுற ஃபேனு. ஸோ அது ஒரு ஃபேன் அவர் போட்டிருக்காரு. அடுத்தது மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அதாவது ஃப்ரிட்ஜுக்கும் மேலேங்க இது வருது, ஒரு சிங்கிள் ஷெல்ஃப் இது. இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பாட்டில்ஸ், ஃப்ளாஸ்க் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். இது எப்பயும் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுக்காக உள்ளது. அதே மாதிரி இங்கே வந்து இது டபுள் டோர் ஷெல்ஃபு. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த லாண்ட்ரி ஐட்டம்ஸ் எப்பயாச்சும் நம்ம எடுக்கிறது, லாண்ட்ரி லிக்விட், டிஷ்வாஷிங் லிக்விட் அந்த மாதிரி. கீழே வந்து எல்லாம் வத்தல்ஸ், எல்லா வகையான வத்தல், அப்பளம் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இது வரைக்கும் உங்ககிட்ட நுழைஞ்சோன்னு அங்கேருந்து நுழைஞ்சதுலேருந்து லெஃப்ட் சைடு உள்ளது உங்ககிட்ட ஃபுல்லாக காட்டியிருக்கேன். மற்றொரு வீடியோவில் பார்ட் 2 ஆர்கனைசேஷனை பார்க்கலாம். இந்த வீடியோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.